வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளான காட்பாடி, அடுக்கப்பாறை, சாத்துவாச்சாரி, பெருமுகை, விருப்பாட்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. 1 மணி நேரம் பெய்த மழைக்கே சித்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே கழிவுநீர் கால்வாய் நிரம்பி கழிவுநீருடன் மழை கலந்து வெளியேறியதால் சாலையில் செல்பவர்கள் மற்றும் பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பயணிகள் பெரும் அவதியடைந்தனர். இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 3வது நாளாக சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்தது. மழைநீர் செல்லும் பாதைகளில் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துள்ளதால் நீர் செல்ல முடியாமல் சாலைகளில் குளம் போல் தேங்கி காட்சியளிக்கிறது. இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். தொடர்ந்து டெல்டா மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது. இதனால் கும்பகோணம் பேருந்து நிலையம், உழவர் சந்தை, மடத்து தெரு, காந்தி பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் மெதுவாக ஊர்ந்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் காலை முதல் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் மாலை திடீரென மழை பெய்ய தொடங்கியது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வறண்டு காணப்பட்ட நீர்நிலைகளில் மீண்டும் நீர்வரத்து காணப்படுவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என அனைவராலும் போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவில் பகுதிகளில் பெய்த மழையால் கோவில் உட்பகுதியில் நீர் உட்புகுந்தது. பக்தர்கள் வரிசையில் நிற்கும் பகுதியில் நீர் தேங்கி நின்றதால் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் மழைநீரை கடந்து சென்று கடும் சிரமத்திற்கு இடையே சுவாமி தரிசனம் செய்தனர்.